ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வீஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கிரீன்லேண்டை தாண்டி சூப்பரான ஒரு வீடியோ. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பசங்களோட படிப்பு சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு பக்கத்தில் பசங்களோட ஸ்கூலுக்கு பக்கமாகவே பார்த்து ஒரு வாடகை வீடு பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடு இன்றைக்கி பால் காய்ச்ச போகிறோம். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எப்படி பால் காய்ச்சுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து பையன் வந்து 10th, பாப்பா வந்து இப்போ 12th. ஸோ இந்த 1 இயர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால, நம்ம வயலில் இருந்தால் சரியாக கவனிச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பையனோட ஸ்கூல் பக்கமாகவே பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு பார்த்துருந்தேன். ஸோ அது எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. ஒரு வழியாக சித்திரையில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வைகாசி ஒரு வாரம் போய் இப்போ நாம் வந்து இன்றைக்கி பால் காய்ச்சிரும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல நிறைகுடம் நீர் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே வந்து இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு சரியாக தெரியல. நான் நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல நிறைகுடம் நீர் தான் உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் முதல் நாளே போயிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். அது அடுத்ததாக 2வதாக என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நம்மளோட சாமி படம் நம்ம என்ன அங்கே வச்சு வணங்குறதுக்காக சாமி படம் வாங்கியிருக்கோமோ அதை 2வதாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே வந்து நான் காமாட்சி விளக்கு, மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு சாமி படத்து கூடவே எடுத்துகிட்டு போயிட்டேன். சாமி படம் என்ன நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்னதாக வந்து பிள்ளையார் விக்கிரகம் வாங்கியிருந்தேன். அது கூடவே மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே வச்சு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். 3வதாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மளிகை பொருட்கள் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5, 7, 9 அப்படி எது வேணால் வச்சுக்கலாம். நான் ஒரு 5 பொருள் வச்சுருந்தேன். அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு, சர்க்கரை அப்படின்னு சொல்லி நான் 5 வகை வச்சுருந்தேன். 5யுமே வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி அதையுமே நம்ம வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து பால் பானை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பால் பானைக்குமே சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து இது மாதிரி கதம்பம் பூ வச்சுருந்தேன். பானை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டில் நிறைய பானைகள் இருந்தாலுமே நான் வந்து பால் காய்ச்சதுக்குன்னு சொல்லி புது பாத்திரம் வாங்கணும். நம்ம சொந்த வீடுனா நம்ம செய்யாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காகவே தனியாக புது பாத்திரமும் வாங்கியிருந்தேன். சரி, நிறைய பேர் வந்து வாடகை வீடு தானேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாத்திரமே காய்ச்சுவாங்க. நமக்கு இனிமே வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஏக்கம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தது. நம்மளுமே ஒரு சொந்த வீடு புதுசாக கட்டணும் அப்படிங்கிற ஏக்கமும் இருக்குது. அப்படின்றதுனால சொந்த வீடு வந்து எப்படி பார்த்து பயந்து சாமிக்கு ஒரு குறையும் இல்லாமல் செய்வோமோ அந்த அளவுக்கு மனசில் நிறைய பயத்தோடையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடையும் நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து புது வீடு பால் காய்ச்சுவோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்போடையும் நான் வந்து இந்த பூஜையை வந்து செஞ்சேன். இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும்தான். ஸோ அவரும் கூட எனக்கு இதை பற்றி சரியாக தெரியாதுன்னு சொல்லி விலகிக்கிட்டாரு. ஸோ இந்த பால் காய்ச்சறதை பற்றி முழு டீட்டெயில்ஸும் நான் வந்து ஒரு வாரம் 10 நாளாகவே கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து நான் மட்டுமே வந்து இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேஸ் அடுப்பையும் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். நான் பூஜை எல்லாம் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வரங்காட்டியும் மாமா வந்து அடுப்பையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு பூ வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து ஸ்டவ் வந்து சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சமாக சூடம் வச்சு அதுக்கப்புறம் சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பர்னரை ஆன் பண்ணி விட்டேன். சூப்பராக வந்து அடுப்புமே எரியுது. பால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கி வரப்போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பக்கத்துலேயே நின்று நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டே வந்து பார்த்தாச்சு. பாலுமே நல்லா பொங்கி வந்தது. பால் வந்து கிழக்கு முகமாக பொங்கி வழிஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் அதே மாதிரி நமக்குமே சூப்பராக வந்து கிழக்கு முகமாக பொங்கி வந்துருந்துச்சு. நம்மளும் அதையும் வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு தான் படைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் பானை நம்ம அடுப்புக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பால் பானையில் பாலே ஊற்றி எடுத்துகிட்டு போனேன் நான் அடுப்புக்கு. பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா பால் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு படைச்சாச்சு. ஸோ பால் வந்து முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களுமே முதல்ல வந்து சாமிக்கு பால் வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடம் பத்தியெல்லாம் ஏற்றி சூப்பராக வந்து நம்ம பூஜை பண்ணிட்டோம். இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா சாமிக்காகன்னு சொல்லிட்டு நம்ம சாமி படம் வாங்கலை. ஏற்கனவே இது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் அண்ணன் வீடு தான். ஸோ அதனால் அவங்க அங்கே பூஜை ரூமில் என்னென்ன வச்சுருந்தாங்களோ அதை அப்படியே வந்து விட்டுட்டாங்க. அப்படியே இருக்கட்டும், அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயுமே வந்து சூப்பரான ஒரு வெள்ளியில் காமதேனு இருந்தது. அவங்க என்னென்னலாம் பூஜை ரூமில் வச்சுருந்தாங்களோ அதெல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இங்கே தான் இருக்குது. ஒரு சில பொருட்கள் மட்டும் தான் கொஞ்சம் டேமேஜஸாக இருந்ததை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பாக்கி நல்லா இருந்தது எல்லாமே பூஜை ரூம்லேயே இருந்தது. அப்படிங்கிறதுனால நம்ம காமதேனுலாம் கூட வாங்கலை. அவங்களே வந்து காமதேனு
இன்னும் தாம்பூலங்கள், அப்புறம் சாமி படம் இது எல்லாமே அங்கேயே இருக்குது இன்னும். அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமி படம் எதுவும் வாங்கலை. நம்ம வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார் விக்கிரகம் ஒரு 2 இன்ச் சைஸ்க்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அந்த விநாயகர் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அன்னபூரணி சிலை புதுசாக வாங்கியிருந்தோம். மெயினாக பூஜை ரூமில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னபூரணி சிலை இருக்கணும், காமதேனு இருக்கணும். ஸோ அது 2மே நம்ம வச்சுருக்கணும். காமதேனு ஏற்கனவே இருக்குங்கிறதுனால அன்னபூரணி சிலையும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதையுமே நம்ம அடிச்சிருந்தோம். அன்னபூரணி, விநாயகர், அப்புறம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி 3யுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே வச்சுருந்தோம். நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம அந்த காய்ச்சின பால் வந்து எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். சாமி கும்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம வந்து அபிராமி அந்தாதி சொல்லுவாங்க இல்லையா, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடியும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவருக்கே பூங்குழலால் அபிராமி கடைக்கணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்லோகம் சொல்லிவிட்டு பசங்க மனசுக்குள்ளே வந்து அந்த நல்லா படிக்கணும், நம்ம படிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்பா அம்மா வந்து சிரமப்பட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸை விட்டுட்டு அதாவது இங்கேயும் பார்க்கணும் ஃபார்ம் ஹவுஸையும் பார்க்கணும், ரொம்ப சிரமப்பட போகிறாங்க, நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே அதுங்க சாமிக்கிட்ட வேண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து இந்த ஸ்லோகம் சொல்லி அவங்களுக்கு முன்னாடி அவங்களையும் சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்க சொல்லிவிட்டு நல்ல மார்க்கோடு தான் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் நல்லா சாமிகிட்ட வேண்டிக்க சொல்லியாச்சு. நிஜமாக வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது நிறைய குழப்பங்கள் வரும். நம்ம இது செய்கிறோமே, இது சரியாக இருக்குமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா, பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப திணறுவோம் இல்லையா. அது மாதிரி ரொம்ப நாளாக திணறி எடுத்த முடிவு தான் இது. இந்த வீடு தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பொழுது விடிஞ்ச அப்புறமா வெளியில் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். இந்த குட்டியோண்டு வீடு தான் இப்போ நம்ம இங்கே இருக்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஹாலு, சின்னதாக கிச்சனு, சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சூப்பர் வசதியோடு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 1 இயருக்கு இருக்க போகிறோம். அப்படியே பக்கத்து வீடு எல்லாரையுமே வந்து நான் கூப்பிட்டுருந்தேன். அவங்களுமே வந்து கொஞ்சம் லேட்டாக வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் கொஞ்சம் பூ கட் பண்ணி வச்சுருந்தேன். வந்தோடனே சந்தனம், குங்குமம், பூ எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் காய்ச்சின பால் கொடுத்துட்டு அவங்களையுமே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாங்க, ஒரு சிலர் சாப்பிடல. காலையில் சாப்பாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோட்டலில் தான் சொல்லியிருந்தோம். அப்படியே நம்ம வந்து எல்லாத்துக்குமே நான் பாத்திரம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எல்லாமே பாக்கெட்டில் கொடுத்து அனுப்புவாங்க, அது ரொம்ப குப்பையாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வாயிலில் இருந்தோம், நிறைய குப்பைகள் சேரும், அள்ளி போடுவோம், ஒரு இடத்துல குப்பை போகிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்குவோம். அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இந்த குப்பை போடுற விஷயம் மட்டும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. சேர்த்து வச்சிருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரியாக இருக்குது. ஹோட்டலில் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இட்லி, பூரி, உளுந்து வடை அது மட்டும் தான் சொல்லியிருந்தோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு அப்படியே நல்லா தூக்கத்தை போட்டாச்சு. விடிக்காலம் 3 மணிக்கே நம்ம ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து கிளம்பி போனோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. அப்படியே தூங்கிட்டு மதியம் வந்து இன்றைக்கி சமைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பால் காய்ச்சின நாள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. அதனால் வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சிட்டு உடனே நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, ஒரு நாள் அங்கே தங்கி இருந்துட்டு மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் இருந்துட்டு நைட்டும் அங்கேயே தங்கி இருந்துட்டு மறுநாள் தான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நம்மளுமே சரி சாயங்காலம் விளக்கேற்றலாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதியம் அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஈவினிங் போல் அப்புறம் விளக்கேற்றிட்டு சாயங்காலம் போல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெளியில் அழகான ஒரு திண்ணை இருக்குதுங்க. அதில் உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோடலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்க. ஸோ நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடந்துப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நான் மதியத்துக்கு என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், ரசம், அப்புறம் தயிர் வந்து காலையில் வந்து பால் காய்ச்சறது போக மிச்ச பால் இருந்தது. அதை அப்படியே காய்ச்சி காலையிலே ஒரு பாக்கெட் தயிர் கடையில் வேணும்னு சொல்லி ஊற்றி வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா உறைஞ்சிருச்சு. நம்ம மதியம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் சமைச்சு சாப்பிட பார்த்திங்க அப்படின்னா 3:30, 4 ஆகிட்டு. அதனால் தயிருமே நல்லா வந்து உறைஞ்சிருந்தது. அதையுமே வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டோம். சைடிஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலிஃப்ளவர் அப்படியே 65 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 65 தான் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமைச்சு சாப்பிட்ற முடிவுலாம் எதுவுமே இல்லை. ஆனால் அரிசி பருப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு போயிருந்தேன். காய்கறி மட்டும் நம்ம வந்து வாங்கலை. ஏன்னா நமக்கு சமைக்கிற ஐடியா இல்லை. நம்ம போயிட்டு பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் சொன்னாங்களா, சரி நம்ம அது பேச்சை மீற முடியல. சரி நமக்கு நம்பிக்கை உள்ளவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஏனோ தானோன்னு விட முடியாது இல்லையா. சரி ஓகே சொல்கிறாங்களே, இன்னும் வெள்ளிக்கிழமையாக வேறு இருக்குது, உடனே போகாதீங்கன்னு வேறு அது வேறு சென்டிமெண்ட்லாம் சொல்லிட்டாங்க. சரி சமைச்சிருவோன்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போயிட்டு ஒரு 2-3 கத்திரிக்காய், ஒரு கேரட், ஒரு 5-6 பீன்ஸ் அப்படின்னா அன்னைக்கு சாம்பாருக்கு என்ன தேவையோ அந்த காய் மட்டும் நான் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப புது
எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த அக்கா கிட்ட கேட்டேன், ஸோ இது மாதிரி வாங்கலாமா தருவீங்களா அப்படின்ட்டு. ஓகே எடுத்துக்கோங்க, என்ன வேணுமோ எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, 2 முருங்கைக்காய் இது மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு அதுலேயும் கூட மிச்சம் காய் வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மிக்ஸி இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. நம்ம மிக்ஸி இன்றைக்கி எனக்கு தேவைப்படலை அப்படின்றதுனால நான் ஓப்பன் பண்ணல. மற்ற எல்லாம் ஓரளவுக்கு அந்த ரெஸ்ட் எடுத்து நேரம் போக கொஞ்சம் நம்ம வீட்டிலேருந்து என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோமோ அதை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் சரியானபடி எதையுமே நம்ம வந்து செட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி பால் காய்ச்சறது மட்டும்தான். அன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துடுவோம். அங்கே வந்து கொஞ்சம் வயலில் வேலை இருக்குது, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பசங்களோட ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு 2 நாள் இருக்குது, அங்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இங்கேருந்து என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க முடியுமோ அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு நாள் அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி மதியத்தோடைய வீடியோ முடிச்சுக்கிட்டாச்சு. சாயங்காலம் நைட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அங்கே இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு. இப்படி தான் நான் வாடகை வீடு பால் காய்ச்சினேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.